எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த கொளிஞ்சி பழத்துல வந்து ஏராளமான நன்மைகள் உள்ளதுங்க. இந்த இலை, இந்த தோல், இந்த பழத்துல ஏகப்பட்ட நன்மை இருக்குது. இந்த புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு மிகவும் சிறந்த பழம் வந்து இந்த கொளிஞ்சி பழம் தான். உங்களுக்கு தீராத சளி, இருமல் இருந்துச்சுன்னா இந்த பழத்தை நீங்க டெய்லியும் ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தீராத சளி, காய்ச்சல் எல்லாமே தீர்ந்து வைட்டமின் சி உள்ள நார்ச்சத்துக்கள் அத்தனையுமே இதுல அடங்கி இருக்குதுங்க. நம்ம இது வந்து சாதாரண பழமா நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நீங்க டெய்லி இதை வந்து ஒன்று சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு ப்ரெஷர் இருந்ததுன்னா டெய்லி இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ப்ரெஷர் மாத்திரையே எடுத்துக்க தேவையில்ல. இந்த பழத்தை வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம். அப்படி நம்மளால சாப்பிட முடியல, புளிப்பு உங்களுக்கு அப்படி சாப்பிட பிடிக்கலன்னா நீங்க லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரி அந்த ஸ்டைல்ல நமக்கு ஜூஸ் போட்டுங்க. ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுனா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. சர்க்கரை போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் சர்க்கரை. லைட்டா சால்ட் போட்டுக்கலாங்க. லைட்டா சால்ட் போட்டிங்கன்னா லெமன் ஜூஸ் டேஸ்ட். கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது கொளிஞ்சி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வேற லெவல்ல அப்படியே பக்கத்தில் காட்டு, மக்களுக்கு காட்டு, பக்கத்தில் பாருங்க. வேற லெவல்ல. நம்ம எப்பயுமே கொளிஞ்சி பழம் உடம்புக்கு நல்லது, ஆனால் நம்மளால சாப்பிட முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, உரிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இது மாதிரி இந்த ஜூஸ் மாதிரி போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கு பழம் எப்படி குடிக்கணும்னு குடிச்சு காமிக்கிறேங்க. இப்படி எடுத்துக்குங்க, இந்த சாரை புழிஞ்சு விட்டுக்குங்க. இந்த சாரை இதில் புழிஞ்சு விட்டுக்குங்க. புழிஞ்சு விட்டு 2 கிளாஸையும் எடுத்துங்க, ஒன்றா வச்சுங்க. வச்சு இழுங்க.